தாவேக தலைவரான விஜய் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தோடு ஒன்றுபட்டு செயல்படுவதாக சபாநாயகர் அப்பாவு தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. நெல்லையில செய்தியாளர்களை சந்திச்சு பேசின சபாநாயகர் அப்பாவு தாவேகாவினுடைய தலைவரான விஜய் அவர்கள் எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நேரடியா போய் புகார் கொடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கானதை பதிவு செஞ்சிருக்கணும். ஆனா இது இரண்டையுமே செய்யாம எஸ்ஐஆர்ங்கிற பெயர்ல மாநில அரசை எதிர்க்கிறது அப்படிங்கிறது வெறும் கண்துடைப்பாக மட்டுமே தான் பார்க்கப்படும். ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்துல இயக்கப்படுபவர்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு விஜய் அவர்களை மறைமுகமா ஆர்எஸ்எஸ் ஓடு ஒப்பிட்டு பேசியிருக்காரு. தொடர்ந்து பேசின அவரு எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம்ங்கிற பெயர்ல தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களை மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்க. எப்பவுமே மத்திய அரசை ஒரு முழு போர்ஸோட அவங்க ஒருபோதும் எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே முன்வச்சு பேசியிருக்காரு. கூடவே விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தோடு ஒன்றுபட்டு இருப்பதாகவும் இந்த இருவர்கள் தான் வரும் காலத்துல ஒன்றிணைவாங்கன்னு பேசியிருக்காரு.